என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட தென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நீர்வழியா என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர், நேர்வழியா என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர், காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர், காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட தென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர், பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர், பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர், பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட தென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆமாண்டவரே, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் இவ்வளவு சமீபமாய் அவரை பெற்றிருக்கிறது போல வேற பெரிய ஜாதி எது? எங்களை பரிசுத்த ஜாதியாய் தெரிந்தெடுத்தவரே, எங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் எங்களை தெரிந்தெடுத்தவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வார்த்தையானவர் வெளிப்படுவாராக. மகா தீர்க்கதரிசியானவருடைய பிரசன்னம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம், என் அழைப்பின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதற்காய் நன்றி சுவாமி. உடைய வார்த்தையை அடியாளின் வாயிலை அருளி உடைய கரத்தின் நிழலினால் இந்த வேளையிலே அடியாளை மறைக்கிறதற்காய் சோத்திரம். பொல்லாத சத்துருவின் எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நீ வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த புதிய வருடத்திலே சாரால் சொன்னாங்க, தேவன் என்னை நகைக்க பண்ணினார். இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட எல்லாரும் நகைப்பார்கள். அல்லேலூயா. அதே போல கர்த்தர் இந்த புதிய வருடத்திலே உங்களை நகைப்பினால் நிரப்புவாராக. ஆமென். என் வாய் உம்முடைய துதியினாலும் அவருடைய துதிக்கிற கம்பீரத்தினால் நிரப்பப்பட்டு இருப்பதாக. நாள்தோறும் உடைய மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதாக. யோபு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் உடைய வாயை நகைப்பினாலும் உடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். ஆமென். இந்த புதிய வருடத்திலே நம்ம ஒவ்வொருவருடைய வாயையும் கர்த்தர் நகைப்பினால் நிரப்ப போகிறார். நம்முடைய உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்ப போகிறார். சோர்ந்து போன மனமே, சோர்ந்து போகிற உனக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவராய் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் தருகிறவராய் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இதுல பதிலாக, எதற்கு பதிலாக? வெட்கத்துக்கு பதிலாக. நீங்க எந்தெந்த இடத்துல தலகுனிந்து நின்னீங்களோ அந்தந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லேவியராகமம் 26:13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராத படிக்கு நான் அவர்கள் தேசத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின ஹல்லேலூயா, உங்கள் தேவனாகிய கர்த்தர். இதுவரை நீங்க தலை குனிஞ்சு எந்தெந்த இடத்துல இருந்தீங்களோ கர்த்தர் சொல்றாரு, நான் உன்மேல் இருக்கிறேன், அவன் நுகத்தடிகளை முறிப்பேன், உன் கட்டுகளை அறுப்பேன். தேவனுடைய வார்த்தை உங்கள் 2 காதுகளிலும் ஒவ்வொரு நாளும் தொனிப்பதாக. உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எதற்காக பிதாவாகிய தேவன் தேவகுமாரனை அனுப்பினார்? சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தும்படியாகவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். நீங்கள் சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிற சிஸ்டர் சொல்றீங்களா? கர்த்தர் என்ன செய்ய போறார்? உங்களுக்கு சிங்காரமான வாழ்க்கையை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக துயரத்திற்கு பதிலாக, அப்பாட்ட நிறைய தைலங்கள் உண்டு. என்ன தைலம்? பரிசுத்த தைலம், ஆனந்த தைலம், ஊற்றுண்ட பரிமள தைலம், கொம்பு தைலம். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்? தலைவலிக்குன்னா அமிர்தாஞ்சன், குருதைலம் ஏதோ தடவுறோம். நான் அப்பாட்ட தைலம் இருக்கு, பரிசுத்தமா வாழ முடியல நீங்க சொன்னீங்கன்னா, ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆண்டவரே, உடைய பரிசுத்த தைலத்தினால என் தலையை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. வாலிப பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு, மாம்சத்தை ஜெயிப்பதற்கு, சத்துருவை ஜெயிப்பதற்கு ஆண்டவரே உடைய பரிசுத்த தைலத்தினால என்னை அபிஷேகம் பண்ணுங்க. சந்தோஷமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 45 சொல்லப்பட்டிருக்கு, நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். யாருக்கு அந்த ஆனந்த தைல அபிஷேகம்? நீதியை விரும்புகிறவர்களுக்கு. அக்கிரமத்தை வெறுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? அவருடைய தோழர்களை பார்க்கிலும் நம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. நீங்க விரும்புறத நான் விரும்பணும், நீங்க அருவருக்கிறத நான் அருவருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதையும் அருவருக்கிறார்? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பெருமையையும் அகந்தையையும் புரட்டு வாயையும் தீய வழியையும் நான் என்ன செய்யறேன்? வெறுக்கிறேன். வெறுக்கிறோமா? ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தன் தகப்பனையாவது தாயையாவது என்னை விட அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக நேசிக்கிறோமா? ஆனந்த தைல அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்பணும்னா நீதியை விரும்பணும். ஆண்டவரே, என்னை நீதியின் பாதையில் என்னை நடத்துங்கப்பா. யாரையா நடத்துவார்? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளாகி இயேசு கிறிஸ்துவை சுதந்தரிக்கும் படிக்கும், அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். கர்த்தர் யாரை நீதியின் பாதையில் நடத்துகிறார்? கர்த்தரை சிநேகிக்கிறவங்கள. ஹல்லேலூயா. எல்லாரையுமா கர்த்தர் நீதியின் பாதையில் நடத்துறாரு? யார் யார் ஆண்டவரை சிநேகிக்கிறாங்களோ, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை
கண்டடைவார்கள். ஆண்டவரே, என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. அடுத்தபடி என்ன போட்டிருக்கு பாப்பா? ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஹல்லேலூயா துதியின் உடையை கொடுக்கும்படியாக கர்த்தர் என்னை அனுப்பினார். ஆண்டவரே, இதுவரை நான் உம்மை துதிக்க முடியாம நான் இருந்தது போதும் ஆண்டவரே. என் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை எனக்கு இந்த காலை வேளையிலே கொடுப்பீராக. இந்த புதிய வடத்திலே துதியின் உடையை கொடுப்பீராக. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதி எப்பொழுதும் காணப்படும். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போமா? ஆண்டவரே, என் வெட்கத்துக்கு பதிலாக அப்பொழுது இப்படி நடந்தா தான் ரெண்டத்தனையாய் பலன் வரும். கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க போறார் புதிய வருடத்துல? நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிக்கும்படி கர்த்தர் செய்ய போறார். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். ஒரு மனிதனுடைய வழிகள் செவைப்படுத்தப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரும். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம், மற்றவருடைய வர்த்தக லாபம்லாம் நம்மிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எப்பொழுது? நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். ஒரு மனிதனுடைய வழிகள் செவைப்படுத்தப்படும் பொழுது நம்மளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தாண்டி வரும். இன்னொருத்தவங்களுக்கு வர வேண்டியது இருக்கும், ஆனா என்னிடத்திற்கு தாண்டி வந்து என்னுடையதாகும், உங்களுடையதாகும். உன் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு எந்த நேரத்தில் லட்சை அடைந்தீங்களோ, அவமானப்பட்டீங்களோ, தங்கள் பாகத்தில் நீங்க சந்தோஷப்படும்படி கர்த்தர் செய்ய போறார். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. யாருக்கு நித்திய மகிழ்ச்சி தலையின் மேலே இருக்கும்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு. அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் என்று மீட்டுக் கொள்வார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். அவர்கள் தலையில கர்த்தர் எதை வைப்பாரா? நித்திய மகிழ்ச்சி, எவர்லாஸ்டிங் ஜாய். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே, என் வாழ்க்கையில சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை இந்த புதிய வடத்துல கொடுங்க ஆண்டவரே. துயரத்தையே நான் கண்டுட்டேன் ஆண்டவரே. சங்கீதம் 90:14 மோசே ஜெபிக்கிறார், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. சிஸ்டர், துன்பத்தையே கண்டு என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம், எங்கள் நாட்கள் எல்லாம் உடைய கோபத்தால் போய்விட்டதுன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சரியாய் மகிழ்ச்சியாக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, சங்கீதம் 34:5 என்ன கூறுகிறது? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தரை நோக்கி பார்ப்பீங்கன்னா உங்க முகம் எப்படி மாறும்? பிரகாசம் அடையும். உங்க முகம் என்ன செய்யாது? வெட்கப்படாது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். யாத்திராகமம் 34:27-29. யாத்திராகமம் 34:27-29. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள், அல்லேலூயா, 40 நாள் கர்த்தரோட கூட இருந்தான். 29 உடன்படிக்கையின் வார்த்தைகளை அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன். சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது, ஹல்லேலூயா, தன்னோட கர்த்தர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை, ஹல்லேலூயா,
அல்லேலூயா. அவன் அறியாதிருந்தான் என்னோடு, மோசேயோடு. மோசே எப்படி இருந்தானா? 40 days இரவு பகல் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, கர்த்தரோடு இருந்தான். கர்த்தரோடு இருக்கிறவங்க முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. அவனுக்கே தெரியல அவன் முகம் பிரகாசமா இருக்குன்னு. எல்லாரும் அவன் பக்கத்துல வர்றதுக்கு பயப்படுறாங்க. நம்ம முகம் பிரகாசமா இருக்கணும்னா இந்த புதிய வடத்துல மோசேயை போல கர்த்தருடைய சமூகத்துல அதிக நேரம் செலவு பண்ண ஒப்பு கொடுப்போமா? நீ ஒப்பு கொடுப்பாயா மகனே மகளே? நீ மனிதர்களோடு சில நேரத்தை செலவு பண்ண உன் முகம் எப்படி பிரகாசமா இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸோட அதிக நேரத்தை நீ செலவு பண்ணேன்னா உன் முகம் பிரகாசமா இருக்குமா? கொஞ்சம் பிரகாசம் தான் இருக்கும். ஆனா கர்த்தரோடு நீ நேரத்தை செலவு பண்ணேனா, கர்த்தருடைய பாதத்துல நேரத்தை செலவிட்டீங்கன்னா, கர்த்தரோடு இருந்தீனா. பாப்பா ஒரு கதை சொன்னால, அந்த மூத்த மகனை பார்த்து அந்த தகப்பன் என்ன சொன்னான்னு தெரியுமா? மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரோட கூட இருக்கிறோமா? ஆண்டவரோடு கூட இருந்தா அவருக்குள்ளதெல்லாம் என்னுடையது. அல்லேலூயா. என்னுடையதெல்லாம் அவருடையது. மோசே மாதிரி கர்த்தரோடு நீ இருந்தேனா உன் முகம் பிரகாசமா இருக்கும். எல்லாரும் முக்காடு போட்டுக்கிட்டாங்களாம். தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். எல்லாருக்கும் ஆசையா தானே இருக்கு. இன்னொரு இடத்துல பிரசங்கியில சொல்லப்பட்டிருக்கும், மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். ஆண்டவரே, என்னை தேவ ஞானத்தினால நிரப்புங்கப்பா. நீர் கொடுக்கிற ஞானத்தினாலே என் முகம் பிரகாசமா மாறணும் ஆண்டவரே. என் முகத்தின் மூர்க்கம் மாறணும் ஆவியானவரே. இப்போ பாப்பா வந்து ஒரு கணக்கில் என்கிட்ட கேட்குறா, அதுக்கு நான் கிளியர் பண்ணி விடும்போது அவன் முகத்தில் எப்படி இருக்கும்? ஒரு பிரைட்னஸ் உண்டாகும். புரியும் போது அவன் முகத்தில் ஒரு பிரைட்னஸ் உண்டாகும். புரியலைன்னா கன்ஃபியூஷன், முகம் சோர்வாயிரும். அதே போல தான் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம், ஊழியம் செய்வதற்கு ஞானம், மற்றவரோடு பேசுவதற்கு ஞானம். ஆண்டவரே, நீங்க என்ன ஞானத்தின் ஆவியினால நிரப்புங்கப்பா. என் முகம் பிரகாசமா இருக்கணும். இந்த புதிய வடத்துல உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளி. உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மெய்யான ஒளி, உன்னை பிரகாசிப்பிக்கிற ஒளி. சங்கீதம் 129:5. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். அபவுட் டான் போட்டு போ. ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவருடைய பிள்ளையை யார் யார் பகைக்கிறாங்களோ அவங்கள என்ன வெட்கப்பட்டு போயிடுவாங்க. நீதிமானை பகைக்கிற யாவரும் குற்றவாளிகள் ஆவார்கள். நீ கர்த்தருடைய பிள்ளையை பகைச்சா யாரை பகைச்சிட்டேன்னு அர்த்தம்? ஆண்டவரை பகைச்சிட்டாங்க. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று நீங்கள் அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்திருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். யாரார் தேவனுடைய பிள்ளையை பகைக்கிறாங்களோ, கர்த்தருடைய சபையை பகைக்கிறாங்களோ, கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக கையெடுக்கிறாங்களோ, அவர்கள் கைகள் முடக்கப்பட்டு போயிடும். வெட்கி பின்னடி திரும்பி கடவர்கள். சங்கீதம் 119:5 என்ன கூறுகிறது? யார் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க? நான் உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போதே நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எந்த ஒரு மனிதன் நோக்கி பார்க்கிறானோ, அந்த முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு உத்தம மார்க்கத்தாரா இருக்கும் பொழுது, கர்த்தருடைய சாட்சிகளை கை கொண்டு நடக்கிற பொழுது, அவருடைய கற்பனைகளை எல்லாம் நான் கண்ணோக்கும் போது, அவருடைய வழிகளில் நீங்களும் நானும் நடக்கும் பொழுது நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். சங்கீதம் 119:80 வசனம், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில். ஆண்டவரே, என் ஹார்ட் வந்து உம்முடைய பிரமாணங்கள்ல உத்தமமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஏன் நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணையா இருப்பார்.
ஓப்னி பினேகாஸ் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்து வச்ச உடனே பெலிஸ்தர் பாளையத்தில் வந்த உடனே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரா? கொடுக்கல. உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணையா இருப்பார். பேலியாளின் பிள்ளைகளா இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. நீ தவறா கர்த்தருடைய வார்த்தையை உபயோகித்தால் உனக்கு ஜெயம் கிடைக்காது. அவருக்கு என்னைக்கு தோல்வியே கிடையாது. ஆனா பெலிஸ்தர் பயந்தாங்க. இந்த மகத்துவமுள்ள தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவன் யார்? அவன் பயப்படுறான், நடுங்குறான். அப்பா, மகத்துவமுள்ள தேவன் இந்த இடத்துல வந்திருக்கிறாரு, நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா நம்மள்கிட்ட பாவம் இருக்கும் பொழுது ஜெயம் கிடைக்காதுப்பா, வெக்கம் தான் வரும். அதையும் நான் சொல்லணும்ல, பாவம் செய்யும் போது வெக்கப்பட்டு போயிடும். பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. கர்த்தருக்கு பயப்படுவாயா, ஒரு வழிகளில் நடப்பாயா. அதே சமயத்தில் யோசுவா உடன்படிக்கை யுத்த சன்னத்தரானவர்கள் முன்னாடி நடந்து போறாங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு போறாங்க. பின்னாடி அவருடைய ஜனங்கள் போறாங்க, அமைதியா போறாங்க. 7 நாள் அமைதியா இருக்காங்க. 7வது நாள் 7 தடவை எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்த பொழுது கர்த்தர் அங்கே ஆர்ப்பரித்த பொழுது அங்கே அலங்கம் என்ன செய்தது? இடிந்து விழுந்தது. ஆனால் நம்மிடத்திலே பாவம் காணப்படும் பொழுது அவங்க அமைதியா இருந்தாங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அதான் ஆண்டவர் அமைதியா இருக்க சொன்னார். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. கெட்ட வார்த்தை ஒன்று கூட நம் வாயிலிருந்து புறப்படக்கூடாது எந்த சூழ்நிலையிலும். கர்த்தருடைய ஜெயத்தை நாம் சுதந்திரிக்க கொள்ள முடியாமல் போய்விடும். ஓப்னி பினேகாஸ் அந்த யுத்தத்தில் மாண்டு போனார்கள். ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி என்றும் தோற்று போனதில்லை. தாகோன் கோவிலுக்குள்ளே போய் வைத்தார்கள். எந்த இடத்தில் இருந்தாலும் தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அல்லேலூயா. தாகோனுக்கு ஒப்பானவர் ஆண்டவர் அல்ல. அடுத்த நாள் வந்து பார்க்குறாங்க, உடல் மாத்திரம் மீதி இருந்தது. அல்லேலூயா. அந்த பூஜாசாரிகள் அந்த தாகோன் கோவில் வாசற்படியை கூட மிதிக்கவில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. நமக்கு ஜெயம் கிடைக்கணும்னா கர்த்தருடைய வழியில நடக்கணும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் இருக்கும் பொழுது வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும். யோபு வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். எல்லாவற்றையும் இழந்தான். மிருக ஜீவன்களை இழந்தான், சரீர சுகத்தை இழந்தான். ஆனால் முடிவிலே 42ஆம் அதிகாரம் வரும் பொழுது எல்லாராலும் அவமானப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது பிள்ளைகளையெல்லாம் இழந்துட்டான். ஆனால் தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாராலையும் சொல்ல முடியாது இல்லப்பா. ஆனால் 42ஆவது அதிகாரத்தில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. அதுக்கடுத்த அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. அவனுக்கு ஆறுதல் சொல்ல முடி வராங்க. ஆறுதல் சொல்ல வந்தவங்க 7 நாள் அமைதியாக இருந்தாங்க. ஒன்றுமே சாப்பிடல அவங்களும் சேர்ந்து. ஆனால் அடுத்து நீ பாவம் செஞ்சதுனால தான் கர்த்தர் இப்படி செஞ்சுட்டான்னு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. நான் 42ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது மனமுடைந்த நிலைமையில தாசன் இருந்த பொழுது அவன் ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய தாசனுக்கு தம்மை காட்சி அளித்தார். ஆண்டவரே, நான் அறிவில்லாமல் உழப்பிட்ட ஆண்டவரே, எனக்கு தெரியாதது புலம்பிட்ட ஆண்டவரே, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. உம்மை பார்க்கும் பொழுது என்னை நான் அருவருக்கிறேன், தூளிலும் சாம்பலிலும் இருந்து என்னை நான் மனஸ்தாபப்படுகிறேன். ஆண்டவரை முகமுகமா பார்த்தான். ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவர் கூப்பிட்டார், எலிபாஸ் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு சொன்னார், ஆண்டவர் அவங்க உயர்த்தி பேசினாங்க, நான் தாசனை மட்டம் தட்டி பேசினாங்க. என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமா பேசல. எலிபாஸ், பில்தார், சோப்பார், நீங்க 3 பேரும் என் தாசனாகி யோபின் இடத்துல போ, 7 காளை 7 ஆட்டுக்கடா எல்லாத்தையும் கொண்டு போய் சர்வாங்க தகன பலியிடு. என் தாசனாகிய யோபு உனக்காக வேண்டுதல் செய்வான். அப்பொழுது உங்களை உங்கள் புத்தியீனத்துக்கு தக்கதான் நடத்தாதிருப்பேன். கர்த்தர்
யோபின் முகத்தை பார்த்தார். அல்லேலூயா. நம்முடைய தாசன் முகத்தை பார்த்தார். சரீர சுகம் திரும்ப வந்தது. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலே கர்த்தர் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது 2 தனையாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. 2 மடங்கு ஆசீர்வாதம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். சிஸ்டர், நான் எல்லாத்தையும் இழந்த நிலைமையில வந்திருக்கேன் சொல்லி வந்திருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலையிலும் யோபுவை போல தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்வீங்களா? உங்கள் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். 2 தனையான ஆசீர்வாதம். பின்பு 7 குமாரர் 3 குமாரத்திகள் பிறந்தார்கள். எல்லாவற்றும் டபுள் பிளஸிங். மிருக ஜீவங்கள் டபுள் பிளஸிங். பிள்ளைகள் திரும்ப 10 பிள்ளைகள். யோபின் குமாரத்திகள் போல தேசத்திலே எங்கும் சௌந்தரியமான பெண்கள் எங்கும் காணப்படவில்லை. 4 தலைமுறையை அவன் கண்டான். அல்லேலூயா. பூரண ஆயுசுள்ளவனாய் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி மரித்தான். 2 தனையான ஆசீர்வாதம். நீ உத்தமனாய் இருப்பாயா? சன்மார்க்கனாய் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்து நம் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 17:13. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் எங்க எழுதுவாராம்? ஆண்டவர் புழுதியில் எழுதுவாராம். யார் வெட்கப்படுவான்? யார் வெட்கப்படுவான்? இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் நம்பிக்கையே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறவருடைய பெயர் புழுதியில கர்த்தர் எழுதுவார். புழுதியில எழுதுவார். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். தீட்டுள்ளதையும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு சூரியனோ சந்திரனோ வேண்டுவதில்லை. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே அதற்கு ஆலயம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே இந்த புதிய வடத்துல உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆவியானவர் சொல்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரை விட்டு ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிரேன் என்று ஆவியானவருடைய வார்த்தை கூறுகிறது. ஒரு பொழுதும் ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பிளெஸிங் எனக்கு மறைச்சிருக்கலாம், குறைச்சிருக்கலாம், அதுக்காக அப்பா விட்டு விட்டுறாதீங்கப்பா. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி போயிடாதீங்கப்பா. விலகுனா நம்ம தான் வெட்கப்பட்டு போயிடுவோம், நிந்தையும் அவமானத்தையும் அடைஞ்சிருவோம். ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். ஆண்டவரே, என் குடும்பம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். ஆண்டவரே, நீங்க கிரிக்கிறாதீங்கப்பா, என் பிள்ளைங்க பேரை கிரிக்கிறாதீங்க. என் சந்ததி ஒரு பரிசுத்த சந்ததியாய் எழுமணும். ஆண்டவரே, அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என் சந்ததி. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லூக்கா 13:17. அவர் அப்படி சொன்னபோது, எப்படி சொன்னபோது? அதுக்கு முந்தின வசனம் வாசி பாப்பா. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து ஆமென் அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த
அனைவரும் ஹல்லேலூயா. கர்த்தரை விரோதிக்கிறவங்க வெட்கப்பட்டு போயிடுவாங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ ஜெபாலயத்தில் உட்கார்ந்துருக்காங்க. ஏசப்பா சர்ச்சில் உட்கார்ந்து டீச் பண்ணுறாங்க. ஆண்டவருடைய கண்கள் அந்த மகள் மேல் விழுது. அந்த மகளை தம்மிடத்தில் வர வைக்கிறாரு. பக்கத்தில் வந்து எந்த இடத்துல எவ்வளவு நிமிரக்கூடாத கூனி. நம்ம ஒரு சின்ன பலவீனம்னா நம்ம வரமாட்டோம். ஐயோ எல்லார் மடியும் ஷேமாக இருக்குது, இதோட எப்படி சர்ச்சைக்கு வருதுன்னு சொல்லி நம்ம வரமாட்டோம். ஆனால் அதில் வசனம் சொல்லுது, எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தால் எப்படி வந்திருப்பாங்க? ரொம்ப ஃபுல்லாக பெண்டு. அவங்க வயசானவங்களோ சின்னவங்களோ அது எனக்கு அது சொல்லப்படலை. அவங்க 35 வயதோ இல்லை 50 வயதோ எத்தனை வயதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடி வந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தரின் பார்வை அந்த மகள் மேல் பட்டது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை இங்கே அனுப்பினார். மகளே, ஸ்திரீயே, உன் பலவீனத்தின் என்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். அவ்வளவுதான் சொல்லிட்டு என்ன சொன்னார்? அடுத்த வார்த்தை என்ன கூறுகிறது பாப்பா? அந்த வசனம் வாசி. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். 13ஆம் வசனம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து, ஹல்லேலூயா, அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. இந்த புதிய மடத்துல ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை இதுதான். இந்த மகளை போல சிஸ்டர், ஏதோ ஒரு வகையில என் குடும்பமும் உங்க குடும்பமும் சரி, ஊழியக்கார குடும்பம், ஐயா குடும்பம், தாசன் குடும்பம், எல்லார் குடும்பமும் ஏதோ ஒரு வகையில நம்ம வெட்கப்பட்டு போயிருக்கிறோம். வெளியே சொல்ல முடியாது. ஆனா அப்பா சொல்றாங்க, இந்த மகள் மேல வார்த்தை கடந்து வந்தது. இரண்டாவது ஆவியானவருடைய தொடுதல் உண்டானது. உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். சிஸ்டர், இந்த பிரச்சனையிலிருந்து எவ்வளவு என்னால் மீண்டு வர முடியாதுன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர். இந்த மகள் நிமிர்ந்து என்ன செஞ்சாலாம்? தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆண்டவர் இந்த புதிய வருடத்துல நாம் ஒவ்வொருவரையும் நிமிர்ந்து மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். அல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் நீங்க சந்தோஷப்படுவீர்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீங்க. நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். ஆவியானவர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவால் இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. உம் இதயத்தில் சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே, நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமல்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவால் இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. உம் இதயத்தில் சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே, நன்றி நன்றி. தகப்பனே, பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனே, உடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானிக்க ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த அளவில்லாத இரக்கங்களுக்காய் கோடான கோடி சோத்திரங்களை செலுத்துகிறோம் சுவாமி.
நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல வைக்கப்பட்டாங்களோ இந்த புதிய வடத்துல பிள்ளைகளை சாராலை நகைக்க பண்ணின கர்த்தர் பிள்ளைகளை நகைக்க பண்ணுவீராக. நிந்தையும் அவமானத்தையும் பிள்ளைகளை விட்டு நீர் அகற்ற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் நீர் பலன் தர போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் அதிக சுவையுள்ளதா இருந்தது போல இவர்கள் வாழ்க்கை அதிக சுவையுள்ளதாய் இந்த புதிய வடத்திலே மாறப்போகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஒவ்வொரு நாளும் உடைய திவ்ய சமூகம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பாக செல்லட்டும் ஐயா. நீர் எங்களுக்கு இளைப்பாறுதல் தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்னே செல்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவோம். எங்கள் ராஜா எங்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் எங்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த புதிய மாதத்திலே பிறந்த நாள் திருமண நாள் ஆசரிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர் அவர்கள் பாதைகள் நெய்யாய் பொழியும்படி கிருபை செய்வீராக. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்று சொன்ன கர்த்தர் எங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிறவர், எங்கள் மீதிலோ எங்கள் கிரீடத்தை பூக்க செய்கிற கர்த்தர். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்களே ஏசப்பா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன் ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.